ஏன்னா அதிமுக வந்து இப்போ வந்து தொடர்ந்து தோல்வி பட்டியலே இருந்துட்டு இருக்கு. எல்லா தேர்தலையும் தோல்வி 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 தோல்வி. அதில் அவங்க அடுத்த தோல்வியை பற்றி அவங்க கவலைப்படலை. அவங்க இப்போ பிஜேபி கூட போய் மாய விலையில சிக்கியாச்சு. மாய விலையில சிக்கின பிறகு இது அவங்க கலத்திட்டு வர முடியாது. அதில் அவங்க என்ன செய்தாலும் அவங்களுக்கு கையடிக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இல்லைன்னா நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது இந்த தடவையாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடுதலையோடு நின்று கொண்டு தமிழ்நாட்டிற்கு வர இருக்கின்ற ஒரு ஆபத்தை தடுப்பதற்கு இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்லியிருப்பார் என்று எண்ணினோம். அதில் அதையும் அவர் கை தட்டி வரவேற்றிருக்கிறார். நல்ல ஒரு பக்கம். மீது கட்சிகள் இன்றைக்கு எங்களோடு கூட தோழமை கட்சிகள் எல்லா கட்சிகளும் இதற்கு தங்களுடைய கடும் எதிர்ப்பை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவும் பாஜக நீங்கள் விட்டுருங்க, இது எல்லாருமே எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களும் அந்த கஷ்டத்தை சொல்லாங்க. இது வந்து ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனை. இவ்வளவு நெருங்கி தேர்தல் வந்திருக்கு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இப்படி ஒரு பணி தேவையா? இது தேர்தல் முடிஞ்சு கூட வச்சிருக்கலாமே என்ற கோரிக்கை முழுக்க முழுக்க நியாயமான கோரிக்கையாகத்தான் இருக்கு. கடந்த கால அதிமுக ஆட்சி வந்து திமுகவை விமர்சிக்க முடியல, அதனால பாஜக கூட்டணி விமர்சித்ததாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. அப்ப நாங்க போன தேர்தலில் அதிமுக தோக்கடிச்சது பிஜேபி விமர்சிச்சாங்க. அதிமுக செய்த ஒவ்வொரு தவறுகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்றுதான் சென்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து கூடுதலாக ஒரு அச்சம் திரும்ப வந்திருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய ஜனநாயக மரபுகளை முற்றிலுமாக அழித்துவிட்டு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு கட்சியோடு இந்த இக்கட்டான காலகட்டத்தில் கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். அப்போ 2 ஆபத்துகள் தமிழ்நாட்டை எதிர்நோக்குகிறது என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் இந்த பாஜக கூட்டணியை நாங்கள் வந்து, ஏன்னா பாஜக கூட்டணி தமிழ்நாட்டு மக்களை விரும்பல. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க? இன்றைக்கு மோடி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று வெளியே வரணும். ஏன்னா இன்றைக்கு எஸ்ஐஆர் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறது பல மாநிலங்கள்ல, அதுதான் அவங்க வெற்றிக்கு வழிவகுத்து இருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாக இன்றைக்கு பொதுமக்களுக்கு தெரிகின்ற நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக விளக்கமாக ஆதாரங்களோடு எடுத்து முன் வச்சிருக்காங்க. அவர் நீங்கள் தார்மீகமாக அந்த பொறுப்பில் இருப்பதற்கு நீங்கள் உரிமையை இழக்குறீங்க. அதில் பாஜக ஆட்சியை கலைச்சிக்கிட்டு மக்களை சந்திக்க தயாராகணும். அதுதான் ஒரு நியாயமான ஒரு எத்திக்கல் பாலிடிக்ஸ்னு சொல்லுவேன். மாநில அரசினுடைய அதிகாரிகள் தான் பணியாற்றுறாங்க, அப்புறம் ஏன் திமுக பயப்படுது அப்படின்னு அவருக்கு புரிதல் வந்து தவறு. இன்றைய காலையில் கூட ஒரு நண்பர் சொன்னார், நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டோட்டல் கண்ட்ரோலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. அவங்க எந்த ரெக்கார்ட்ஸையும் எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ண முடியும். அதை செக் பண்ணி பார்ப்பதற்கான ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் கூட இன்னும் டெவலப் ஆகலை. பல மாநிலங்களில் பண்ணாங்க. அது சிஸ்டத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் இருந்தான்னா இல்லை. எல்லாம் முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு பிறகு தான் அது நமக்கு நாலேஜுக்கு வருது. அப்போது இப்படி அதே நிலைமை தான் இன்றைக்கி தொடர்ந்துட்டு இருக்கு. அதை எப்படி சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. எனவே தான் நம்ம இதை வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து தேர்தல் கமிஷனுடைய அந்த நடுநிலை தன்மையை இன்றைக்கு கேள்வியில் இருக்குது. ஏன்னா தேர்தல் கமிஷனரை நியமனம் செய்கின்ற பொறுப்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் எதிர்க்கட்சி தலைவரும் பிரதமரும் என்கின்ற நிலையை மாற்றி இப்போது அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துவிட்டு உள்துறை அமைச்சர் இங்கே உள்ள வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு தான் தேர்தல் கமிஷனரை நியமிக்காங்க. அப்போது ஒருதலைபட்சமான நியமனத்திற்கான வாய்ப்பு அங்கு 100% இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். 3 பேர் 2 பேர் ஒரு கட்சினா அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அப்போ எப்போ வந்து தலைமை நீதிபதியை அந்த குழுவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு எடுத்ததோ அப்போதே அவர்களுக்கு தலைமை தேர்தல் கமிஷன் நியமிப்பதில் உள்நோக்கம் இருக்கிறது என்பது தெளிவாயிற்று. ஆனால் அவங்க இதை வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப கவனமாக தான் இருந்து நம்ம பார்க்கணுமே தவிர இது வந்து ஒரு நியாயமான நடைமுறைன்னு நம்ம சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.